தமிழக அரசின் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு நிறுவன உதவியாளர் தகுதி 8 சம்பளம் பார்த்தீங்கன்னா 15 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 20/12/2023. இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி கூட தெரியுற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ரிலேட்டிவாக எல்லா டீட்டெயில்ஸுமே எங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஜாப் வேகன்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட்டு, அதே மாதிரி எங்கே ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே இந்த வெப்சைட்டில் நம்ம டீட்டெயிலாகவே கொடுத்துருப்போம். ஸோ உள்ளே ஒரு சைடு ரீட் பண்ணி பார்த்துக்காங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த ஜாபோட அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நம்ம இங்கே தான் கொடுத்துருப்போம். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் இந்த நீங்கள் ஃபார்ம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் ஃபுல் டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்போம். அதேமாதிரி லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஒரு செகண்ட்லேயே டவுன்லோட் ஆயிரும். அதை பிடிஎஃபாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்க அறிவிச்ச அந்த ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒருவேளை தவறுதலாக எதுவும் வெப்சைட்டில் எழுதியிருந்தால் கூட நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்க தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா கீழே விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு விண்ணப்பத்தாளர் பேர், தந்தை, கணவர் பேர், அப்படியே உங்களுக்கு என்ன ஏதோ அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருங்க, பாலினம் கொடுத்துருங்க, முகவரி கொடுத்துருங்க. இப்போ நிலையான முகவரி கொடுத்துருங்க, கல்வி தகுதி, விண்ணப்பருக்கு நிலகிரி, நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாவட்டம் கொடுத்துருங்க. இவங்க என்னென்ன கேட்காங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய இனம் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரி, பிசியா என்ன ஏதோ அதை கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா கீழேயும் ஒரு சின்ன இது கேட்டிருக்காங்க. அதுலேயும் அவங்க கேட்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க. அப்படி சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே ஈஸியானதாக ரொம்பலாம் இருக்காது. இதை நீங்கள்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதிமொழின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இடம் 4, அதுக்கப்புறம் உங்களுடைய கையொப்பம் சைனையும் போட்டுருங்க. போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்காங்க. இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே தான். எடுத்துகிட்டு அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.